அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையை ரமலான் துவக்கத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். அதுல ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதுல உன்னையே வணங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்குதல் என்றால் என்ன என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலவிதமான வணக்கங்கள் இருப்பதை நாம் தெரிந்தோம். அதுல ஒரு அம்சம் என்னன்னா, நேற்று பார்த்தது தொழுகை எப்படி வணக்கமாக இருக்கிறதோ அந்த தொழுகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய 4 விதமான செயல்களும், நிற்கிறது, குனிகிறது, நெற்றியை நிலத்தில் வைத்து சஜிதா செய்வது, மண்டியிட்டு அமர்வது ஆகிய 4 காரியங்களுமே அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், மரியாதைக்காக செய்வதாக இருந்தால் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு சான்றாக பல ஹதீசுகளை நம்ம எடுத்து சொன்னோம். அதுல இறுதியாக நேற்று சொன்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது உட்கார்ந்து தொழ வைக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் நின்று தொழுகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்த்து விட்டு தம்முடைய சைகையால் எல்லோரையும் உட்கார சொல்கிறார்கள். உட்கார்ந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, தொழுக முடிஞ்ச உடனே, நீங்கள் பாரசீகர்களும் ரோமாபுரிக்காரர்களும் இத்தாலிக்காரர்களும் எப்படி தங்களுடைய மன்னர்களுக்கு அவர்கள் உட்கார்ந்திருக்க மற்றவங்க நிற்பார்களோ அப்படி மரியாதை செய்வார்களோ அந்த மாதிரி நீங்கள் மரியாதை செய்ய முயற்சி பண்ணிவிட்டீர்கள். இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். உங்களுடைய இமாம் நின்று தொழ வைத்தாரையானால் நீங்கள் நின்று தொழுங்க, இமாம் உட்கார்ந்து தொழ வச்சாரையானால் நீங்கள் உட்கார்ந்து விடுங்க. அவருக்காக நீங்க நின்ற மாதிரி வரக்கூடாது. நீங்க அல்லாஹ்வுக்காக நின்றால் கூட அவருக்காகத்தான் நீங்க நிக்கிறீங்க. ஒரு தலைவர்லாம் உட்கார்ந்து இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நிக்கணும் போல இருக்குன்னு அர்த்தம் நினைச்சிடக்கூடாது. அதுக்காக வேண்டி இமாம்கள் உட்கார்ந்து தொழுவித்தார்களே ஆனால், நோய்வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லை அந்த இமாம் உட்கார்ந்து தொழுவித்தாரே ஆனால் நீங்க நின்றுதான் தொழ வேண்டும், உட்கார்ந்து தான் தொழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 624வது ஹதீஸ்ல இருக்கிறது நேற்று சொன்னோம். அதன் தொடர்ச்சியாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளும் கிடையாது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகத்திலேயே நாங்க யாரையாவது விரும்புறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். அப்படிதான் நபி தோழர்களாகிறாங்க. அத்தனை பேரும் உங்களை நேசிச்சோம். அப்படி இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், வகானு இதா ரஅவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் கண்டு விட்டார்கள் என்று சொன்னால், இப்ப சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அல்ல சஹாபாக்கள்லாம் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் எதுக்கு கண்டுட்டாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் கண்டு விட்டார்கள் என்று சொன்னால், லம் யகூமு, அவர்கள் எழுந்து நிற்கவே மாட்டார்கள். நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேல நாங்க நேசிச்சா கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நாங்கெல்லாம் உட்கார்ந்து தான் இருப்போம். அவங்க வர்றாங்கிறதுக்காக எந்திரிக்கவே மாட்டோம். ஒரு சகாபி எந்திரிக்க மாட்டோம். ஏன் எந்திரிக்க மாட்டோம் என்று சொன்னால், லிமா யஅலமூன மின் கராஹியத்திஹி லிதாலிக, இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக வெறுத்தார்கள் என்பதுதான் காரணம். பிடிக்காது அவங்களுக்கு. நான் வரும்போது எந்திரிச்சு நிற்க கூடாது. அப்ப மரியாதைக்காக எழுந்து நிற்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். சஜிதா அல்லாஹ்வுக்கு சொந்தங்களோட முடிச்சிட்டோம். மரியாதைக்காக எழுந்து நிற்கிறது கூட ஒரு மனுஷனுக்காக செய்யக்கூடாது. வேற நோக்கத்தை எதற்கெல்லாம் எழுந்து நிற்கலாம் பின்னாடி பார்ப்போம். மரியாதைக்காக எழுந்து நிற்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் திருமதியில 2678வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல 11895, 12068, 13132 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக அஹ்மதிலும் பதிவாயிருக்கிறது. இதுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக கூட சஹாபாக்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள், எழுந்து நின்றது இல்லை. ஏன் எழுந்து நின்றது காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பார்கள், அதான் காரணம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு தடவை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 கலீஃபாக்கள் ஆட்சி பண்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பண்ணும் பொழுது 2 நாடு உண்டாகி போச்சு.
அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு நாடு, அதுக்கப்புறம் முஆவியா தலைமையில அவர் சிரியா யமன் நாட்டை தலைநகராக கொண்டு அவர் ஒரு நாட்டை உண்டாக்கிட்டார். இப்படி ரெண்டு நாடுகள் இருந்த நேரத்தில் பிறகு என்ன ஆகுதுன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சி பகுதிக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க மகன் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா, ரெண்டு நாடு இருக்க வேணாம், நான் வேணா பதவி விட்டு தந்துடுறேன், நீங்களே ஒரே ஜனாதிபதி ஆயிருங்கன்னு சொல்லி ஒரு நாடு ஆயிடுது. அதனால ஒரே ஜனாதிபதியா இருக்காரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ற காலம் வரைக்கும் ரெண்டு ஜனாதிபதி, இவங்களுக்கு ஒரு நாடு அவங்களுக்கு ஒரு நாடு பிரிச்சுக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹசன் என்ன பண்றாருன்னு கேட்டா, பதவிக்காக இவங்க நம்ம ரெண்டா பிரிஞ்சிருக்கணும், ஒரு நாடு போதுங்க, நான் அதை விட்டு தந்துடுறேன், நீங்களே ஜனாதிபதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள அந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய நல்லிணக்கத்துக்காக வேண்டி தன்னுடைய பெரிய பதவியவே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவங்க ஒரு நாள் வெளியே வர்றாங்க. வெளியே வரும் பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர், இப்னு சஃப்வான் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா எழுந்து நிற்கிறாங்க. முஆவியா வர்றாரு, ஜனாதிபதி வர்றாருங்கிறதுக்காக வேண்டி இந்த ரெண்டு தோழர்களும் எழுந்து நிற்கிறாங்க அவரை பார்த்த உடனே. அப்ப அவங்க முஆவியா பார்த்து சொல்றாரு, இத்ரிஸா உட்காருங்க, எதுக்கு எழுந்து நிக்கிறீங்க, ஜனாதிபதி எழுந்து நிக்கணுமா, உட்காருங்கிறாங்க. உட்காருங்கன்னு சொன்னா அவருடைய கருத்து போயிடுவாங்க, அவர் உட்காருச்சுன்னா அது மார்க்கமாவும், அது மார்க்கம் கிடையாது. உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். முஆவியா ஒரு சஹாபி, நபி தோழர், அவர் கேட்டிருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் ஸர்ரஹு அன் யதமஸ்ஸலஹு ரிஜாலு கியாமன், தனக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்பது யாருக்கு மகிழ்ச்சி தருகிறதோ, அடுத்தவங்க எந்திரிச்சு நிற்பது யாருக்கு ஒரு சந்தோஷம் தருகிறதோ, மன நிறைவை தருகிறதோ, அவர்கள் புரியத்த பவா மக்காதகம் என்னார், அவர் நரகத்தில் தனக்கான இடத்தை ரிசர்வ் செய்து கொள்ளட்டும், முன்பதிவு செய்து கொள்ளட்டும். எனக்காக ஒரு ஆள் எந்திரிச்சு நிற்கிறது எனக்கு சந்தோஷம் தருமையானால் நான் நரகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன்னு அர்த்தம். யார் ரசூலுல்லாஹ் சொன்னா முஆவியா சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதன் தனக்காக அடுத்தவர்கள் எழுந்து நிற்கிறத விரும்புவது என்பதை நரகத்துக்கு ரிசர்வ் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் ஒரு பயங்கரமான இஸ்லாம் கருதுகிறது? நரகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டாங்கிற அளவுக்கு பாரதூரமான குற்றமா சொல்லுதுன்னா என்ன காரணம்? அது இபாதத். ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்வதற்காக எழுந்து நிற்பது என்பது இபாதத்து. அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்யணுமே தவிர மனிதர்களுக்கு வேற யாருக்காக வேண்டிய மரியாதை நிமித்தமாக நீங்கள் எழுந்தீர்களேயானால் அது அவங்களை வணங்கிய குற்றமாயிரும். அதை ஒருத்தன் விரும்புறான்னு சொன்னா தன்னை இறைவனா கருதுறான்னு அர்த்தம். நீங்க நிக்கணும் நான் விரும்புறேன் சொன்னா நான் என்னை அல்லாஹ் ஆக்குறேன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு செய்யற மரியாதை எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். அப்ப அல்லாஹ்வோட போட்டி போட்ட காரணத்தினால அவன் நரகத்துக்கு பதிவு பண்ணிக்கிட்டான், முன்மொழி செஞ்சுட்டானா, கன்ஃபார்மா கிடைக்குமா? அவனுடைய தங்குமிடத்தை நரகத்துல இப்பதான் பதிவு செய்து கொள்ளட்டும், உறுதியா நரகத்துக்கு போயிடுவான். இது திருமதியில 2679வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுது இப்னு ஆமிரும் இப்னு சுபைரும் இருக்கிறார்கள். இப்னு சுபைர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, நின்றாரு, அவர் ஆட்சேபம் பண்ணிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்றாருன்னா இப்னு ஆமிர் மட்டும் என்ன பண்றாரு, அவரு நிக்கிறாரு. அவரை பார்த்து சொன்னாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இஜ்லிஸ், உட்கார், நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே செய்தியை தனக்காக ஒருவர் எழுந்து நிற்க மன் அஹப்ப அன் யதமஸ்ஸலஹு ரிஜாலு கியாமன், மற்றவங்க தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்பது யாருக்கு விருப்பமாக இருக்கிறதோ, யார் அதை விரும்புகிறாரோ, அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே பதிவு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அபூ தாவூதுல 4552வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அதனால ஒரு மனுஷனுக்காக சஜிதா செய்வது எப்படி குற்றமோ, காலில் விழுந்து சஜிதா செய்வது எப்படி குற்றமோ, அதே மாதிரி மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்கிறதும் குற்றம். யாருக்காக எழுந்து நிற்க கூடாது, மரியாதைக்காக வேண்டி. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்களே சிலருக்கு எழுந்து நின்றதாகவும் எழுந்து நிற்க சொன்னதாகவும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அதை சில பேர் தப்பா புரிந்து கொண்டு எழுந்து நிற்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ்களை நம்ம அதை தெரிந்து கொண்டோமேயானால் நாளைக்கு நம்ம குழப்பம் ஏற்படாமல் இருக்கும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஅத் இப்னு முஆத் அவர் ஒரு அன்சாரிகளுக்கு தலைவர். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஅத் இப்னு முஆத் அவர் ஒரு அன்சாரிகளுக்கு தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன புதுசுல அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லீடரா இருந்தாருன்னா சஅத் இப்னு முஆத், அவர் சய்யிதுல் அன்சார்னு சொல்லப்படுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் இருக்கும்பொழுது சஅத் இப்னு முஆத் வர்றாரு. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு இலா சய்யிதிக்கும்,
உங்கள் தலைவரை நோக்கி எழுந்து நில்லுங்கள். கூமுன்னு சொல்றாங்க. கூமுன்னா நில்லுங்கள் அர்த்தம். கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவரை நோக்கி நில்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்தார்னு சொல்லி ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் இது. இந்த ஹதீஸ் புகாரியில 3043, 3804, 4121, 6262 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸா புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். இதுல என்ன விளங்குது கேட்டா, மனுஷனுக்காக எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னால், அன்சாரி தலைவர் சாது வரும் பொழுது சபையில் இருந்த சஹாபாக்களை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக எந்திரிச்சுங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப தலைவருக்கு எந்திரிச்சுங்கன்னு விளங்குதுல. ஒரு தலைவர் என்ற காரணத்துக்கு தானே எந்திரிச்சு சொன்னாங்க. ஒரு தலைவர் காரணத்துக்கு எந்திரிச்சா மரியாதை தானது, வேற காரணத்துக்கு எந்திரிச்சா மரியாதை இல்லைன்னு சொல்லலாம். ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு முக்கியமான பிரமுகர் வர்றாரு, அதை அந்த பதவியை சொல்லி செய்திக்கும் உங்க தலைவர்கள் வர்றாரு, அவருக்காக எந்திரிச்சு நில்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ் வர்றதுனால நாம எந்திரிச்சு நிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹதீஸ, இந்த சம்பவத்தை வேற வேற நூல்கள்ல விரிவாக வருகிறது, இன்னும் விரிவாக அதை விளங்காம அறகுறையா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆய்வு செய்யறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. இது என்ன சம்பவம் என்று கேட்டால், விரிவா இந்த சம்பவம் எங்க வருதுன்னு கேட்டா, ஏன் எந்திரிச்சு போனாங்கன்னு காரணம் வருது. ஏன் வருது? இது அகமதுல, முஸ்னத் அகமதுங்கிற நூல்ல 23945 ஹதீஸ்ல டீடைல்ஸா அந்த சம்பவம் வருது. இது எப்ப நடந்ததுன்னு சொல்லி, இது எப்ப நடந்ததுன்னு விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அவருக்காக எந்திரிக்கணும்னு விளங்கிடுவீங்க. எப்ப நடந்தது இது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்தது அகழ் போர். உங்களுக்கு தான் தெரியும், அகழ் யுத்தம், கந்தக்னு சொல்லுவாங்க இல்லையா. அகழ் போர் என்று சொன்னால் அஹ்ஸாப்னு சொல்லுவாங்க. அஹ்ஸாப்னா கூட்டு படையினர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒழிப்பதற்காக வேண்டி எல்லாரும் ஒன்று திரண்டு நடத்திய போர் அது. ஒவ்வொரு கூட்டத்தோடு ரசூலுல்லாஹ் போர் பண்ணியிருக்காங்க. மக்காவாசிகளோட, இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்களோட எல்லாம் போர் நடத்திருக்கிறாங்க. இது என்ன போர் என்று கேட்டால், அவங்களை சுத்தி இஸ்லாத்தை ஏற்காம யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. மக்காவுல உள்ளவன், சுத்தி உள்ளவன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நயவஞ்சக வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த பனூ குறைலாங்கிற யூதர்கள் இங்க இருந்துகிட்ட மதீனாவுடைய புறநகர் பகுதியில் வசிக்கிறாங்க. அவனோடும் இவனோட நாங்க சேர்ந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு அவனோடு வர சொல்லி ரவுண்ட் கட்டிட்டாங்க. பனூ குறைலாங்கிற கூட்டத்தார்களும் அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்ப பல தரப்பில் இருந்தும் அங்கங்க ஒரு கபீலா கூட்டமா போய் பார்த்து, இதோட நம்ம மொத்தமா சேர்ந்து குறிஞ்சு அமைக்கப்படணும். இப்ப ஆப்கானிஸ்தான் நமக்குனாங்க, எல்லா நாடும் சேர்ந்து நமக்குனாங்கல்ல, அந்த மாதிரி டைப்ல உலக நாடுகளை பூரா கூட்டு சேர்த்துக்கிட்டு அமுக்கின மாதிரி அன்னைக்கு உள்ள சக்தியில யாரையெல்லாம் திரட்ட முடியுமோ அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் கோத்திரத்தாரை திரட்டி கொண்டு திடீரென்று படையெடுத்து வர்றாங்க மதீனாவை நோக்கி. அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில நின்று எதிர்கொள்வதற்கு போதிய பலம் இங்க இல்லை. நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய பலம் இல்லை. என்ன நாலா பக்கமும் சுத்தி வளைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க என்று கேட்டா, சல்மான் பார்சிங்கிற ஒரு சகாபி இப்ப இந்த ஜெயிக்கிறது வேற வழிதான் நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அகல் தோண்டிடுவோம். நம்ம மதீனாவை சுத்தி என்ன செய்வோம், நல்ல அகலமா அகல் தோண்டிடுறது. அகல் தோண்டிட்டோம்னு சொன்னா குதிரையிலான வருவான், குதிரையில இறங்க முடியாது, அப்படி நின்றும். அப்ப அவன் தூரத்தில் நின்றுதா அம்புகளை ஈட்டில எரிய முடியும். நம்மளும் தூரத்தில் இருந்து பார்த்துக்கலாம். நம்ம உள்ளூர் வாசியா இருக்கனால நம்மகிட்ட வேணுமான சாதனங்கள் போக்குவரத்து நம்மகிட்ட இருக்கு. அவன் தெருவில் நிற்கிறவனா இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு முட்டுகை பண்ணுவான், 2 நாளைக்கு பண்ணுவான், 10 நாளைக்கு பண்ணுவான். அப்புறமேல அந்த வெயில் பனி எல்லாம் தாங்க எல்லாம் போயிடும், தன்னால திரும்பி போயிடுவாங்க. அப்ப உள்ள வர முடியாம லேட் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்டா அகல் தோண்டிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மசோர ஆலோசனை செய்து அகல் வெட்டுறாங்க. அகல் வெட்டு பெரிய அளவுல ஆழமான ஆழமாகவும் அகலமா வெட்டிடுவாங்க. அப்ப அகல் வரும்பொழுது குதிரை இறங்கினாலும் ஏற இயலாது. குதிரையை பொறுத்த வரைக்கும் நேரண்டா ஜம்ப் பண்ணி கொஞ்சம் கூடுதலுக்கு போக உள்ளது விழுந்துட்டு அவ்வளவுதான். ஏறி ஜம்ப் பண்ணி ஏற முடியாது. ஒரு முயல் மாதிரி ஜம்ப் பண்ணி மேல வர முடியாது. அந்த மாதிரி அவனுடைய உடல் அமைப்பு கிடையாது. அதனால குதிரையே ஒட்டகமும் வந்தா உள்ள இறங்கினாங்கன்னா கதை முடிஞ்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அகல் தோன்றாங்க. அவங்கள முற்றுகையிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. இவங்களை அம்புனாலும் ஈட்டினாலும் இவங்களும் போர் செய்யறாங்க, அவங்களும் போர் செய்யறாங்க. இதுல பெரிய அளவுல கிட்ட சேதம் இல்லை, அங்கிட்டு சேதம் இல்லை. ஆனா அவங்களுக்கு பயங்கரமான காற்று, மழை, புயல் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அந்த காற்று புயலும் ஊர்ல உள்ளவனுக்கு தாங்க இயலும். வீட்டில் இருக்கிறவனுக்கு போர் வச்சிருப்பான், அதை அடைச்சிக்குவான், கதவை அடைச்சிக்கிடுவான். இந்த மாதிரி சொந்த ஊர்ல இருக்கிறவனுக்கு அது முடியும். சுத்தி வளைச்சு தாக்க வர்றவன் ஒண்ணுமே இருக்காது. போர்வை வச்சுதான் நினைச்சு போயிருந்தேன், எல்லாமே தாங்காதுல. அப்ப எதுவுமே ஒரு போதுமான சாதனை இல்லாம போனவொடனே அல்லாஹ் அந்த புயல் மழையில எல்லாம் பயந்துக்கிட்டு மாதிரி ஓடி போயிட்டாங்க. எல்லாம் நினைக்கிட்டாங்க, இனிமே முற்றுகையிட்டோம்னா சரிபடாது, இருக்கிறதெல்லாம் செத்து போயிருவாங்க உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த யுத்தம் அல்லாஹ் அப்படி சொல்றான். எப்படி சொல்றான்னா, கபல்லாஹுல் முஃமினீனல் கித்தால்,
மூமின்கள் சார்பா போர் செய்வது அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். நான் வச்சு விட்டேங்கிறல்ல, அதாவது உன்னை யுத்தம் செய்ய வைக்காம நான் களத்தில் இறங்கிட்டேங்கிறல்ல. நான் இறங்கி என்ன பண்ண, ஒரு காற்றை விட்ட ஓடி போயிட்டாங்க. அதான் நமக்கு வழங்குறல்ல, நான் மூமின்கள் சார்பாக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கு பிறகு இந்த கட்டத்தில், இந்த அகல் போர் நேரத்தில் என்ன ஆகுது, அந்த அம்பு எய்கிறாங்க இல்லையா, அந்த அம்பு எய்யும் பொழுது சாது இப்னு முஆத் அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்த காயம், ரத்தம் ஓடி ஆளு ரொம்ப அன்கண்டிஷன் ஆயிட்டார், ரொம்ப முடியாம போயிட்டார். அந்த மாதிரியான ஒரு நிலையில அவர் காயப்படுத்தப்படுறார். யாரு, சாது இப்னு முஆத் இந்த அன்சார் தலைவர். யாருக்கா எந்திரிச்சுன்னு சொன்னாங்களோ அந்த தலைவருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டு போச்சு. அப்ப எல்லாம் ஓடி போயிட்டாங்க. தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்றாங்க, ஓடி போன மக்காக்காரன் அவன் எல்லாம் புரிஞ்சுட்டு போறான். இப்ப நம்ம யாரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்டா இந்த கூட இருந்து கழுத்திருக்காங்க அவங்கள தான். யாரு, இந்த யூதர்கள் தான் வரைக்கும் இருக்காங்க. இவனோட என்ன பண்ணிருக்காங்க, நம்ம பனு குறையிலான நம்மளோட உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்க எல்லாம் படகெடுத்து வாங்க, நான் உங்களுக்கு பக்கபலமா இருக்கணும்னு சொல்லி அவங்களை வர சொன்னது யாரு, இந்த பனு குறையிலாங்கிற கோத்திரத்தார் தனியா ஊருக்கு வெளியே அவங்க தனியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டு கட்டுப்பாட்டு இருக்கிறாங்க. இருந்து கொண்டு துரோகம் செஞ்சு வஞ்சகமா செஞ்சு அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. உள்ளுக்கை இருந்துகிட்டு இந்த 5ஆம் பட வேலை பார்க்கறான் பாருங்க, இவனை லேசில் விடக்கூடாது அப்படின்னு ஆலோசனை செய்து, ஆலோசனையோட செய்யல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆர்டர் பண்றாங்க, என்ன நீங்க ஆயுதத்தை கிளம்பிட்டீங்களா, படுகொலையில விடாதீங்க கிளம்புங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த அபூ சுஃபியான் அந்த ஆளுக்குள்ள போனாலும் போகட்டு, இவங்க நம்ம சரியான பாடம் கல்வி போன்னு சொல்லிட்டு பனு குறையிலா இருக்கிற வீட்டுல அந்த ஊரை போய் என்ன செய்யறாங்க, முற்றுகையிட்டுறாங்க. முற்றுகையிட்ட உடனே ஏன்னா அவங்க அவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க. ஒரு நாட்டில் இருந்துகிட்டு வெளிநாட்டுக்காரனை வர சொல்லி இங்க நாங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணுவோம், நீங்க வாங்க, நீங்க நாங்க சேர்ந்து அட்டாக் பண்ணி முகமது காலி பண்ணிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இந்த மாதிரி துரோகிகளை பக்கத்து வச்சு இருக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முற்றுகையிடுறாங்க. எவ்வளவு நாள் முற்றுகைன்னா 25 நாள் முற்றுகை. ஒரு நாள் 2 நாள் இல்ல, யுத்தம் போகல, அவங்க முற்றுகையிலே காலி பண்ணி விட்டாங்க. அவங்க செஞ்ச அதே ஸ்டைல்ல பதிலடி. அவங்க முற்றுகைக்கு தானே அகல் போர்ல நின்னாங்க. இதே மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த பனு குறையிலாவுடைய அந்த ஏரியாவை சுத்தி ரவுண்டு கட்டுறது. ரவுண்டு கட்டினா என்ன ஆயிரு, ஒரு உணவும் போகாது, ஒரு தானியமும் போகாது, தண்ணி போகாது, எந்த ஒரு பொருளும் கிடைக்காது. உள்ளுக்குள்ள இருந்தது இவங்களுக்கு மதினா பக்கத்தில் இருக்கு. இவங்க முற்றுகை இருப்பதற்கும் அவங்க முற்றுகை வித்தியாசம் இருக்குது. இவங்க ஊர்ல தங்கிக்குவாங்க, இருந்துருவாங்க ஊர்ல பக்கத்தில் இருக்கனால. இவங்களுக்கு 25 நாள் இல்லை எவ்வளவு நாள் இவங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியும். இவங்கள ஊர் இருக்கு பக்கத்துல, அந்த வசதி இருக்கு. 25 நாள் முற்றுகையிட்ட உடனே கடைசியா பார்த்தாங்க, இனிமேல் எல்லாம் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னுமே அவர்கிட்ட போய் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம், சரணாகதியாகி நீங்க நாங்க எல்லாத்துலயும் விளைவிக்கிறோம், இனிமேல் செய்ய மாட்டோம்னு சொல்லி மொத்தத்தையும் ஒப்படைச்சிருவோம், ஊரையை நினைச்சிருவோம், அவங்க கையில ஒப்படைச்சிருவோம், முகமது பேசி காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க இறங்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க கேட்டா, அபூ லுபாபான்னு அவங்க ஒரு ஆள் சொல்றான், முகமது போய் சரணடைஞ்சிடாதீங்க, அவர்கிட்ட போனீங்கல்ல கதை முடிஞ்சுக்க, அது தற்கொலைக்கு சமம். அதனால என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, சாது இப்னு முஆத் இருக்கிறார்கள் அந்த ஊர்ல, அவங்களுக்கு இந்த காயம்பட்டாலும் தெரியாது. சாது இப்னு முஆத் அன்சாரிகளுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் சொல்ற தீர்ப்பு நம்ம கட்டுப்படுவோம், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா கொஞ்சம் மென்மையா நமக்கு சாதகமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாது இப்னு முஆத் தூது அனுப்புறாங்க. அவர் முடியாம கிடக்குறாரு, உங்க தீர்ப்பு நான் கட்டுப்படுறோம், நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதை கேட்டுக்கிறோம்னு சொன்ன உடனே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ஏத்துக்கன்றாங்க. ஏத்துக்க, உன் தீர்ப்பு ஏத்துக்க, நீங்க சொல்ற தீர்ப்பு நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாது இப்னு முஆத் வரைச்சிடுறாங்க. வரைச்சுன்னா அவர் வர்ற கண்டிஷன்ல இல்ல. என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவரை ஒரு ஒட்டகத்தில் தூக்கி வச்சு ஆளை கொண்டு வர்றாங்க. அவர் நடந்து வரல, அவரா வரல, அவரை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, அந்த அறிவிப்புல வருகிறது, குமு இலா செய்திக்கும் அன்சிலும், உங்களுடைய தலைவர் இருக்கார், அங்க போய் அவர் கீழே இறக்குங்கிறாங்க. போக சொன்னது எதுக்கு நினைக்கணும், வரவேற்கிறீங்க போக சொல்லல, முடியாத ஒரு ஆளை கொண்டு வர்றாங்க, ஒரு நேரத்தில் வச்சு நீங்க ஆளை இறக்கி கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டா, கால அன்சிலூது இறக்குங்கன்னு சொல்ல, அன்சிலூது அவரை கீழே எல்லாரும் கைத்தாங்களா தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப ஒரு முடியாத ஒரு மனுஷர் வர்றாருன்னு சொன்னா, அவரை போய் ஆம்புலன்ஸ்ல வந்திருக்கு, ஒரு முடியாத ஆள் வீட்டு வாசல் நிற்குது, யாருக்கும் நாங்க எந்திரிக்க மாட்டோம், உட்காந்துருக்கலாமா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஆம்புலன்ஸ் நோயாளியை கொண்டாந்து பாட்டி கொடுக்குறாங்க, நாங்க யாருக்கும் எந்திரிக்க மாட்டோம், ஆம்புலன்ஸ்ல உள்ள வந்தா அவனா இறங்கி வரச்சுன்னு சொல்ல முடியுமா? இது போய் மரியாதைக்கு செய்யல, இது ஒருத்தனுக்கு செய்ய உதவி, மரியாதைக்கு எந்திரிக்கிறோம்.
மரியாதைக்காக எழுந்து நிற்கிறது என்பது அடங்காது. அப்ப சாது இப்னு முஆதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல இன்னொரு வார்த்தை அரபி இலக்கணத்துல கூமு நில்லுங்கள்னு சொல்றாங்கல்ல, கூமுக்கு பிறகு இலாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா அவரை நோக்கி போறதுன்னு அர்த்தம். கூமுக்கு பிறகு லாமு லீங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா அது அவருக்காக நிக்கிறதுன்னு அர்த்தம். அவருக்காக நிக்கிறதுக்கு அர்த்தம் வேற, அவரை நோக்கி செல்லுதல்ங்கிறதுக்கு அர்த்தம் வேற. இதுல பயன்படுத்தின வார்த்தை கூமு இலா செய்திருக்கும் சொன்னாங்க, லீ செய்திருக்கும் சொல்லல. இந்த இலாங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா அது அவர் நோக்கி செல்வதுன்னு அர்த்தமே தவிர எந்திரிச்சு நிற்கிற அர்த்தமும் வராது. அதனால புகாரியில அந்த அறிவிப்பு பொதுப்படையா இருந்தாலும் முஸ்லிம் அகமதுல வரக்கூடிய இந்த அறிவிப்புல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா அவர் காயம்பட்டு பயங்கரமான அன்கண்டிஷனான நிலையில அவர் இருந்ததுனால என்னப்பா ஓன் தீர்ப்பை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நீ என்ன தீர்ப்பு சொல்ல போற அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு கேட்டா என்ன தீர்ப்பு சொல்லுவேன், எல்லாம் நீங்க செஞ்ச துரோகத்துக்கு மொத்தத்தில் சொத்துக்கள்லாம் கையில் எடுத்துக்க வேண்டியது, எல்லாம் கைதிகளை பிடிக்க வேண்டியது, அவங்கள்ட்ட எந்த பொறுப்பு அதிகாரம் இருக்கக்கூடாது, அதான் என்னுடைய தீர்ப்பு. அல்லாஹ் ரசூலுக்கு பொருந்தக்கூடிய தீர்ப்பு தான் நீ செஞ்சிருக்கிறேன் ரசூல் சொல்லிலாம் கொடுக்கல. அவர் அந்த தீர்ப்பை வழங்கிட்டாரு. அதன்படி அந்த பனு குறைலாவுடைய ஏரியாவெல்லாம் நம்ம முழுசா கையில் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காம கையில் எடுத்துக்கிட்டாங்க. இது அந்த டாபிக் நம்ம போக வேண்டியதில்லை. பாயிண்ட் என்ன தெரியுமா, சாது இப்னு முஆத் அவர்கள் வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு எல்லாம் எந்திரிச்சு போக சொன்னாங்கன்னு சொன்னா அவரை இறக்கி கொண்டு வருவது. முடியாத ஒருத்தரை, இயலாத ஒருத்தரை, நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரை, நடந்து வர முடியாத நிலையில் இருக்கிற ஒருத்தரை தூக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பதற்காகத்தான் போக சொன்னாங்களே தவிர அது ஒருத்தருக்கு மரியாதைக்காக எழுந்து நிற்பது என்று கருதக்கூடாது. இந்த மாதிரி இப்போ யாருக்கும் செய்யலாம், எனக்கு செய்யலாம், உங்களுக்கு செய்யலாம். யார் அந்த மாதிரி ஆயிட்டாங்களோ அவங்களுக்காக செய்யலாம். மரியாதை இல்லாதவனுக்காக நம்ம போய் நிற்கலாம், மரியாதை உள்ளவனுக்காக போய் நிற்கலாம். இது ஆளுக்காக செய்யறதில்லை, அவனுடைய அந்த உடல் நிலைக்காக செய்யற ஒரு ஏற்பாடு. இதை ஆதாரமா காட்டுவாங்க, அது தப்பு. அதே மாதிரி இன்னொரு ஆதாரம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா கஅப் இப்னு மாலிக் இந்த கருத்து உடையவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் பூராவே ஏற்கத்தக்கதா இருக்காது, சம்பந்தமே இருக்காது. நிக்கலாம், தனக்காக எந்திரிச்சு நிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி காமெண்ட் போட்டு தேடி தேடி பார்த்து எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒன்று வழக்கம் சொல்லிக்கிட்டு தங்களுக்கு அந்த மரியாதையை விரும்பி நரகத்துக்கு ரிசர்வ் பண்ண பாக்குறாங்க. அதுல ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா கஅப் இப்னு மாலிக் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் தபுக்கு போருக்கு போகாம இருந்துட்டாரு. அவரு நல்ல நிலையில இருந்தும் கூட நல்ல விவசாயம், நல்ல பயிற்சம் எல்லாம் உற்பத்தியா இருக்குது. இந்த நேரத்தில் போனோம்னா நஷ்டமாயிரம் நினைச்சு இந்த போவோம் ஒரு கடைசியில் என்ன செய்யல, அவர் தபுக்கு யுத்தத்துக்கு போகல, நெருக்கடியான கட்டம். அவரை மாதிரி ஒரு 3 பேர் போகாம இருந்துட்டாங்க நல்லடியார்கள். மீதி பேர்லாம் முனாபிக்கள் அவங்க போகாம இருந்துட்டாங்க, அவங்க ரசூலை விட்டுட்டாங்க. எல்லாம் தபுக்குள்ள திரும்பி வந்தவுடனே வெற்றியார் திரும்பி வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சாத்துல் உஸ்ராங்களாம், நெருக்கடியான கட்டத்தில் நடந்த ஒரு போர் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரொம்ப கஷ்டமான நேரம், பெரும்படை எதிர்த்து நடந்த ஒரு போர். அது அந்த போர்ல திரும்பி வந்தவுடனே இந்த பொய்க்காரன் சொல்லி போருக்கு போகாம இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் பொய் சமாதானம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வெளிப்படையா சொல்ற ஏத்துக்கிட்டு போடாண்டாங்க. முனாபிக் தானே அவன், எனக்கு வயிற்று வலி அதனாலதான் போகல, எனக்கு தலைவலி அதனாலதான் போகல, எனக்கு பொண்டாட்டி உடம்பு சரியில்லை அதனால போகல, பிரசவ நேரமா இருந்துச்சு அதனால போகலன்னு பொய் சொல்றாங்க ஆளாளுக்கு. அதனால நாங்க உங்களோட வரலன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யன்னு தெரியும். இவங்க முனாபிக் 2 வருஷம் போடுறவங்க, நம்ம உள்ளத்தில் உள்ளது பார்க்க தேவையில்லை, வாயினால சொல்றானா சரி ஏத்துக்கு சரி போன்ட்டாங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா உண்மையான ஆளா இருக்கிறதுனால உண்மையான காரணத்தை சொல்லிவிட்டாங்க. எங்களுக்கு ஒரு தங்கடமும் இல்ல, நாளைக்கு வரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய இந்த உலக ஆசை, அந்த அறுவடை செய்யக்கூடிய நேரம், அந்த 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 பொருளாதாரத்தின் மீது கொண்ட நாட்டம் எங்களை தடுத்து விட்டதுன்னு சொல்லி உண்மையான காரணத்தை இந்த 3 பேரும் சொல்லிவிட்டாங்க. 3 பேரும் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையா சொன்ன இவங்க போய் சொன்னா அவங்கள விட்டுருப்பாங்க. உள்ள சொன்ன உடனே நெருக்கடியான கட்டத்தில் நீங்க துரோகம் பண்ணிருக்கிறீங்க, அதனால உங்களை சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. பல நாட்கள் யாரும் பேசக்கூடாது, சலாம் கூட சொல்லக்கூடாது, எந்த உறவு வச்சுக்கிற கூடாது. அவங்க பள்ளியாசலுக்கு வருவாங்க, தொழுவாங்க, போயிடுவாங்க. சலாம் அலைக்கும் பேர் ஒருத்தர் அவர் அழைக்கும் சலாம் முடிஞ்சு திரும்பிக்கிறார் கூட. அவர் நெருங்கின அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது அப்படி அந்த 4418 பெரிய ஹதீஸ் புகாரியில 4418 ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இவர் கஅப் இப்னு மாலிக்கு பல விதத்துல எதிரிகள் எல்லாம் பேர பேசுறாங்க, உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க, நீ எப்படி இருக்க போச்சுன்னு சொல்லிட்டு. அவர் உறுதியா நிக்கிறார், ரசூலுல்லாஹ் அப்படி போறாரு, பல மாதிரி தூதரை அனுப்புறாரு, உறுதியா நிக்கிறார். கடைசியா கிட்டத்தட்ட 1 மாசம் அந்த மாதிரி ஆன பிறகு அல்லாஹ்ட்ட ஒரு வசனம் வருது, வால ஸலாத்தில் லதீன குல்லிஃபுன் ரசூலுல்லாஹ், போருக்கு போகாமல் பின்தங்கி இருந்த அந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். நான் மன்னிச்சிட்டேன், நீ ஒதுக்குறலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மன்னிச்சேன்னு நினைட்டான். அதை அந்த வசனம் இறங்குது. இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டின உடனே
அப்ப அந்த சபையில அவர் காபு இப்னு மாலிக் நோக்கி தல்கா உட்கார்ந்து இருக்கிறார். தல்காங்கிறது ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளு, நண்பர் போல இருக்கு. தல்கா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவரை காபு நோக்கி ஓடி போய் அவர் கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்றாரு. அவரை நோக்கி ஓடினான்னு காம இலைகின்னு இருக்குது. அது ஹதீஸ்ல அவரை நோக்கி எழுந்து சென்றார் அப்படின்னு இருக்கு. அவரை நோக்கி எழுந்து சென்றார்ல, மரியாதை செஞ்சாருன்னு சொல்றாங்க. இதுல மரியாதைக்கு என்ன இருக்கிறது? ஒரு துன்பத்துல ஈடுபட்ட ஒருத்தனுக்கு ரிலீஃப் ஆயிருக்குது, வாழ்த்து சொல்வதற்காக ஓடுறாரு. ஒரு பரீட்சையில் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான்னு கேள்விப்படுறோம், உடனே என்ன செய்வோம்? பாஸ் ஆகிட்டோம்னு ஓடி போய் சொல்லுவோம். ஓடி போனால அவருக்கு எந்திரிச்சு மரியாதை செஞ்சு நடத்துமா? அவர் வந்தோட எந்திரிச்சு ஓடுவோம். ஒரு நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி அவரை நோக்கி ஓடணும் சொன்னா அது மரியாதைக்கு செஞ்சது கிடையாது. மரியாதைக்கு செய்யறதா இருந்தா அவருக்கு ஜனாதிபதியா காபு இப்னு மாலிக், அல்ல தல்காவிட உயர்ந்த ஒரு ஆளா? இந்த தல்காவது மிக உயர்ந்த கிரேடில் உள்ளாள். இந்த தல்கா ஓடி போனார இஸ்லாமிய பார்வையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காபை விட தல்கா சிறந்தவர். ஏன் சிறந்தவர் கேட்டா சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல இவர் வர்றாரு, தல்கா வர்றாரு, காபு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 10 பேர்ல யார் வர்றாங்க? தல்கா ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. 10 மொத்த சஹாபாக்கள்லயே 10 பேர் தனியா பொறுக்கி இருக்கிறதா இருந்து அவர் ஒரு ஆள் இவர் தல்கா. காபு இப்னு மாலிக் அந்த ரேஞ்சில் உள்ளவர் இல்ல. அவரும் நல்ல மனிதர், நல்ல ஒரு தோழர், அவ்வளவுதானே தவிர இந்த 10ல கொண்டு வைக்கிற ஆள் இல்ல. அவருக்கு மரியாதை செய்ய ரேஞ்சு போவாரா? யாருக்கு மரியாதை, யார் செய்யணும்? இவருக்கு அவர் வரணும் பார்த்தா இது மரியாதைக்கு செஞ்சது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊரை விட்டு நீக்கி வச்சிருந்தாங்க, அல்லாஹ் சேர்த்துக்கிட்டா சந்தோஷம், நம்ம நண்பருக்கு ஒரு நல்லது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஓடி போய் உங்களுக்கு நடிச்சு எல்லாம் சேர்த்துட்டா, உங்க பாவத்தை மன்னிச்சுதான், உங்களை எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு போய் எழுந்து நிற்கிறதுக்கு மரியாதை ஆதாரம் காட்ட முடியுமா? ஒரு மனுஷனுக்காக வேண்டி மரியாதை நிமித்தமா எழுந்து நிக்கலாங்கிறவங்க இந்த புகாரில் வரக்கூடிய 4418வது ஹதீஸ் ஆதாரமா காட்டினாங்கன்னா அது ஆதாரம் கிடையாது. தெளிவா இருக்கு, நிக்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு நிக்கல, தொழுவுமா நிக்க கூட. அப்புறம் என்ன இருக்கு? தொழுகையில நிக்கிறது ஒரு முக்கியமான அம்சம். இமாம் உட்கார்ந்து இருக்கையில நிக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு? பிறகு மனுஷன் நிக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம். நரகத்துக்கு ரிசர்வ் வருது. அவ்வளவு கடும் எச்சரிக்கை இருக்கும் பொழுது சுத்தி வளைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆதாரங்கள் எல்லாம் காட்டுவாங்க. இதுவும் தவறு. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அது என்ன சம்பவம்னு கேட்டா இது அபூதாவுதுல வரக்கூடிய ஒரு சம்பவம். இதுவும் ஹதீஸ் தான். அது என்ன கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்துருந்தாங்களாம். உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்களுடைய பால்குடி தந்தை வந்தாங்க. பால்குடி தந்தைன்னா அவங்க எந்த பெண்ணிடத்துல பால் குடிச்சாங்களோ அவங்களுடைய கணவர், எந்த பெண்ணிடத்துல பால் குடிச்சாங்களோ அவங்க பால்குடி தாய்ன்னு சொல்லுவோம். அந்த தாயுடைய புருஷனை பால்குடி தந்தைன்னு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அமர்ந்திருக்கும் பொழுது அவங்களுடைய பால்குடி தந்தை வந்தார். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்கன்னு கேட்டா தன்னுடைய ஆடையில ஒரு பகுதியை எடுத்து வச்சு அதுல உட்கார வச்சாங்க. ஆடையை விரிச்சு விட்டு மேல போட்டு துண்டை எடுத்து போட்டு இதுல உட்காருங்க, அது கண்ணியத்துக்காக தந்தைங்கிற ஒரு அந்தஸ்து வந்துட்டாரு, உட்கார வச்சாங்களாம். அதுக்கப்புறம் சும்மா போல தும்முன், பிறகு அந்த பால் குடிக்கிற அம்மா வருது. ஒரு செட்டா வர்றாங்க, முதல்ல ஒரு நுழைகிறாரு, நுழைஞ்சா ஒரு துண்டு எடுத்து போட்டாச்சு. அந்த அம்மா வருது, அப்புறம் இன்னொரு துண்டை எடுத்து போட்டு அந்த பகுதியில் நீங்க உட்காருங்க, அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டாங்க. பால் குடி தாயையும் அவங்க உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மகனையும் கூட்டு வந்திருக்காங்க. அவங்க சும்மா அக்பல் அஹூபினார் பால்குடி சகோதரன் வர்றாரு, முழுவதும் சேர்ந்து வர்றாங்க. ஒரு ஒரு மார்க்கத்தை அறிஞ்சு திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. வந்திருப்பாங்க. அப்ப வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா எந்திரிச்சு அவர் முன்னாடி உட்கார வச்சாங்கன்னு வருது. மகன் வந்தவனை, சகோதரர் வந்தவனை எந்திரிச்சு உட்கார வச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் அபூதாவுதுல வருது. இது ஆதாரமா காட்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டா பாருங்க, சகோதரர் நினைச்சிருந்தாங்கல்ல, மரியாதை தானே செஞ்சாங்க. இது மரியாதைக்கா? வாப்பா வரும்போது அவருக்கு முதல் மரியாதை செய்யணும். மரியாதை செய்யறாண்டா முதல்ல வர்றது தாப்பனார் வர்றாரு, பால்குடி தந்தை, அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, நிக்கல. பால்குடி தாய் வர்றாங்க, அவருக்கு நிக்கல. பால்குடி சகோதரர் வரும்போது நிக்கிறாங்கன்னு சொன்னா இடம் நெருக்கடியா இருந்து எந்திரிச்சு இடம் கொடுத்துருக்காங்க. இடம் ஒரு ஆள் வெளியில இருந்து வர்றவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதுக்காக நம்ம வீட்டுல 3 சேர் தான் இருக்குது. நம்ம 3 பேர் வந்துட்டாங்க. நான் வீட்டுக்காரர் செஞ்சுக்கிறேன், நானு 3
சேர் தான் நான் வச்சிருக்கேன். நீங்க 3 பேர் வந்துட்டீங்க, 2 பேர் வந்தா 2 உட்கார வச்சு நான் உள்ள உட்காந்துக்கலாம். 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேர் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? 2 உட்கார வச்சுட்டு ரசூலுல்லாஹ் உட்கார எந்திரிக்க கூடாதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நீ நில்லுங்க முடியுமா? நம்மள பேர் ஒரு விருந்தாளி வந்துட்டாருன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்திரிக்கிறோம். அது மரியாதைக்கு செய்யல, அது யாரும் தான் செய்வோம். நம்மளோட மட்டமான வந்தாலும் செய்வோம், நம்மளோட சிறந்தவர் தான் செய்வோம்னு கிடையாது. எல்லா வகையும் நம்முடைய ஏழை, நம்மளுடைய தகுதியில குறைஞ்சவர், நம்மளுடைய படிப்புல குறைஞ்சவர், நம்மளுடைய வயசுல குறைஞ்சவர் வந்தா கூட நம்ம வீடு வரை வந்துட்டாங்க, வந்தவங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம வீட்டுக்காரங்க அவங்க வந்தவங்க விருந்தாளிகளை உபசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சீட்டை இருந்துச்சு நம்ம கொடுப்போம். இதெல்லாம் மரியாதைக்கு கொடுக்குற மேட்டர் கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஹதீஸ் சரியில்லை, அந்த 2 சரியான ஹதீஸ். இது அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சஹீஹ்னு வைத்துக் கொண்டு வந்த அதுல 2 அறிவிப்பாளர்கள் இடையில விடுபட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இடையில 2 ஆளை காணோம். ஒருத்தர் அடுத்த வருடம் அறிவிக்கிறார்னு சொன்னா இவர் அவரை சந்திச்சிருக்கணும் இல்லையா? சந்திக்க முடியாது. 2 பேருக்கு 100 வருஷம் இடைவெளி வருது. 100 வருஷத்துக்கு முந்தின அறிவிச்சா சொன்னாரே, ஆனால் அதை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி வர்றதுனால இந்த ஹதீஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சஹீஹ்னு வச்சுக்கிட்டா கூட இதுல எந்திரிச்சு மரியாதை செய்யறது வருது. மரியாதைக்கு எந்திரிக்கிறாருன்னா முதல்ல தந்தைக்கு எந்திரிக்கணும், அதுக்கப்புறம் தாய்க்குள்ள எந்திரிக்கணும். 2 பேருக்கு எந்திரிக்காம அவங்களோட குறைந்த தகுதியில் உள்ள சகோதரர்களுக்காக எந்திரிப்பாங்களா? எந்திரிக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு ஆதாரமா காட்டுவாங்க. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பாத்திமா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா, மகள் பாத்திமாங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னா எந்திரிச்சு போய் அவன் கூட்டு வருவாங்க. மகள் வீட்டுக்கு வந்துட்டா எழுந்து நின்று என்ன செய்வாங்க? போய் வாசல் வரைக்கும் போய் தலை தெரிஞ்சவன போய் கூட்டு வராங்க வாசல் வரைக்கும் போய். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. கான இதா தஹல அலைஹா பாத்திமா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது காமத்து இலைஹி அவர்களை நோக்கி நடந்து சென்று அகலத்துக்கு எதிகி தன்னுடைய கையால் அவரை பிடித்துக் கொண்டு அஜ்லஸத்து மஜ்லிஸிஹா அவங்களுடைய உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வைப்பாங்க. வாமான்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. யாருமா? பெத்த மகளை. இது அபூதாவுல 4540, திருமதியில 3807 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல என்ன செய்வாங்க? பாத்திமா சொல்றாங்களே, இது மரியாதைக்கா? பாப்பா மௌலிக்கு மரியாதை செய்யறாங்களா? பாப்பா மகள் வச்சு பார்த்தாலும் மரியாதை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு உறுப்பினர் வச்சு பார்த்தாலும் இது மரியாதை கிடையாது. பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் மரியாதை செய்யணுமா? நீங்க மரியாதை செய்யலாம், நான் செய்யலாம். அவங்க அந்தஸ்துல கூட்டினவங்க. ரசூலுல்லாஹ்வோட கூட அந்தஸ்து உள்ளாரா பாத்திமா நாயகி? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கூப்பிட்டாங்கன்னு சொன்னா அது மரியாதைக்கு இல்ல, வரவேற்கிறது. இது அந்தஸ்துக்காக செய்யறது. யார் நம்ம வீட்டை தேடி வந்தாலும் நம்ம வரவேற்கணும். அதுல நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, சாதாரண ஆள் வந்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நல்ல வெயிட்டா உள்ளவன் வந்தா எந்திரிக்கிறதுனா நீங்க மரியாதை கொடுத்துட்டே இருக்கோம். அப்படின்னா எந்திரிக்க கூடாது, யாருக்கு எந்திரிக்க கூடாது. நீங்கள் எழுந்து நின்று வரவேற்கிறது உங்களுடைய சுபாவமா இருந்தால், யார் உங்கள்ட்ட வேலை பார்க்கறவங்க வந்தாலும், வீட்டுக்குன்னு வந்துட்டாங்க, யார் வந்தாலும், சின்ன ஆள் வந்தாலும் பெரிய ஆள் வந்தாலும் எந்திரிச்சு வாங்கன்னு வரவேற்கணும் பழக்கமா இருந்தால் அது நீங்க மரியாதைக்கு செய்யலன்னு அர்த்தம். நீங்க சாதாரண ஆள் வரும்போதெல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு ஒரு பெரிய தலைவர் வரும்போது மாமாவும் எந்திரிக்கிறீங்க, அப்ப டேஞ்சர். உங்களுடைய பழக்கமே அதுவா இருக்குமே, ஆனால் நீங்க மரியாதை எந்திரிக்கலன்னு அர்த்தம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு எந்திரிக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது இது சின்னவங்க பெரியவங்கிற அடிப்படையில் உள்ள மேட்டர் கிடையாது. வர்றவங்களை வரவேற்கணும், அன்பு செலுத்தணும். நம்ம புள்ள நம்ம வீட்டுக்கு தேடி வந்தாங்கன்னு சொன்னா நம்ம சந்தோஷத்துல வரவேற்கணும். இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. இதெல்லாம் மரியாதைக்கு எழுந்து நிற்பதை ஒரு காலம் குறிக்காது. இது மரியாதைக்கு எழுந்து நிற்பதாக ஆகவே ஆகாது என்பதை நம்ம என்ன செய்யணும்? சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சஜிதா விஷயமும் செய்யக்கூடாது விலகிருச்சு. ருக்கு செய்யலாமா? குனிஞ்சி சஜிதா அளவுக்கு போகட்டாலும் ஒரு ஆளை கண்டவன இல்ல இப்படி குனிகிறது, தலையை குனிகிறது. இந்த குனிந்து ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அது 1-2 ஹதீஸ் தெரிஞ்சு கொள்வோம். தபரானி அவர்களுடைய அவுசத்துங்கிற நூல்ல, மோஜமுல் அவுசத்துங்கிற நூல்ல 489வது ஹதீஸ் இது. 1வது வால்யூம்ல 156வது பக்கத்துல இதை பார்க்கலாம். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பேரை 3 பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி பல நாட்டு மன்னர்களுக்கு அனுப்புவாங்க தூதர்களை, போய் இஸ்லாத்தை பத்தி சொல்றது. நாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு முகமது, அவர் எங்களுக்கு தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாரு, இந்த ஒரு அறிவுரை நீங்க ஏத்துக்கிறேன்னு. ஏத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது, ஏத்துக்கலன்னா மறுமையில பயங்கரமான குற்றம் வரும். உங்க குற்றத்தை மட்டும் சுமக்க மாட்டீங்க, மக்களுடைய குற்றம் சேர்த்து சுமப்பீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக இஸ்லாத்திய தாவா செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு கேட்டா 3 பேரை அனுப்புறாங்க. யார 3 பேர் அனுப்புறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை கைசர்ட்டு அனுப்புறாங்க, கைசருங்கிறவர்கிட்ட அனுப்புறாங்க. இன்னும் கைசருங்கிறவர் இத்தாலி சக்கரவர்த்தி, ரோமாபுரி சக்கரவர்த்தி.
இன்னொருத்தர் கிஸ்ராட்ட அனுப்புறாங்க. கிஸ்ராங்கிறவர் பாரசீக சக்கரவர்த்திக்கு பேர் கிஸ்ரா. கிஸ்ராங்கிற ஆள் பேர் கிடையாது. பாரசீகத்துக்கு யாரெல்லாம் அதிபரா வர்றாங்களோ அவருடைய பட்டம் கிஸ்ரான்னு சொல்லுவாங்க. கைசருங்கிறது வந்து யாரெல்லாம் இத்தாலிக்கு அதிபரா இருக்கிறாங்களோ அவரை என்ன செய்வாங்க, ரோமாபுரி இத்தாலி அன்னைக்கு. இத்தாலினா அது வந்து அரபு நாடு வரைக்கும் வியாபித்து இருந்துச்சு. ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்பது ரூம்ங்கிற இத்தாலியில இருக்கிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ங்கிற அந்த ஊரை தலைநகராக கொண்டு இருந்த ஆட்சி வந்து எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னா சிரியா வரைக்கும் வந்துருந்துச்சு. அதனால அது எல்லாமே ரூம் தான், எல்லாமே ரோமாபுரி இத்தாலி எல்லாம் சேர்ந்திருந்தது. பிந்தி இஸ்லாமிய எழுச்சிக்கு பிறகுதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா களை எடுக்கப்பட்டு இத்தாலியில மட்டும் கொண்டு விட்டோம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வந்து அரபு நாடு முழுசு, அரபு நாட்டுல இந்த ஹிஜாஸ் பகுதியை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் இவங்க கையில தான் இருந்துச்சு, இத்தாலியர்கள் கையில, ரோமாபுரி கையில தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹெர்குலிஸ் மன்னர் அப்ப இத்தாலி அதிபரா இருந்தார். ஹெர்குலிஸ்ங்கிற ஹெர்கல்னு சொல்லுவாங்க, அது ஆங்கிலத்தில் ஹெர்குலிஸ்ம்பாங்க. ஹெர்குலிஸ்ங்கிற மன்னர் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி மூணாவது வந்து நஜ்ஜாஷி. ரசூலுல்லாஹ் சுத்தி 3 நாடு தான் நல்ல வெயிட்டான நாடு இருந்துச்சு. ஒன்னு வந்து பாரசீக சாம்ராஜ்யம், இன்னொன்னு இத்தாலி ரோமாபுரி சாம்ராஜ்யம், இன்னொன்னு அந்த அபிசீனியர்களுடைய சாம்ராஜ்யம், நஜ்ஜாஷி மன்னர். இந்த 3 நாடுகளுக்கும் 3 தூதர்களை வந்து மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அனுப்பின உடனே அப்ப வந்து நஜ்ஜாஷிக்கு அனுப்பின ஆள் யாருன்னு கேட்டா அம்ர் இப்னுல் ஆஸ். அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவர் பெரிய தளபதி, பல போர்க்களங்களில் வீர சாகசம் புரிஞ்சவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்கு பாத்திரமானவர். அப்ப அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவரை என்ன செய்யறாங்க, நஜ்ஜாஷி மன்னருக்கு அனுப்புறாங்க. இந்த நஜ்ஜாஷி மன்னர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இது அனுப்பும்போது இஸ்லாத்துக்கு வரல, இப்ப அனுப்புற அந்த கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வரல அவர். அப்ப நஜ்ஜாஷி மன்னருக்கு அனுப்பும் பொழுது அவர் வர்றாரு நஜ்ஜாஷிட்ட. யாரு, அம்ர் இப்னுல் ஆஸ் வந்தா அதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் 5 அடி இருப்பான்ல, 5 அடி இருப்பான் சராசரியா. உள்ள அந்த மன்னர் இருக்கிற மன்னர் இருக்காரு வைங்களேன், உள்ள நுழையிற அந்த வாசல் இருக்கு பாருங்களேன், அது 2 அடி தான் இருக்கும் உயரம். உள்ள அந்த உள்ளுக்குள்ள நுழையிற வாசல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து ருக்கு செய்த மாதிரி தான் உள்ளுக்கு வர முடியும். அதை நிமிர்ந்து யாரும் வரக்கூடாதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்க, மன்னருக்கு மரியாதை செய்ய மறந்துட்டு கூட மரியாதை செய்ய விட்டுக்கூடாதுக்காக வேண்டி வாசலை வந்து சின்னதாக்கி வச்சுட்டாங்க. அகலமா அந்த உயரத்தை குறைச்சி யாரு வந்தாலும் இப்படி வரையல, நல்லா குனிஞ்சு ருக்கு செய்யற மாதிரி இப்படி நிலையில வந்துதான் எழுந்திருக்கணும். இந்த மாதிரி அந்த வாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பி வச்சிருக்கிறாங்க அவரை பார்க்க சொல்லி. வந்து அரண்மனை வாசல் வரைக்கும் வந்துட்டாரு. வந்து பார்த்தா எல்லாம் இப்படி போயிட்டு இருக்காங்க. உள்ள போறவெல்லாம் என்ன செய்யறான், ருக்குலே போறான். இவர் பார்க்க அநியாயமா இருக்குது, இந்த மாதிரி சின்ன வாசல வர வச்சிருக்காங்க. உள்ளக்க போறாங்க, ருக்குல தான் போய் ஆகணும். ரசூலுல்லாஹ் போக வர சொல்லிவிட்டாங்க, அவர் பார்க்கணும்னு வர சொல்லிவிட்டாங்க. அப்ப இவர் தடுமாறுறார், தயங்குறார். என்ன ருக்கு செய்யக்கூடாது மனுஷனுக்கு, இவன் உட்கார்ந்து அங்க குனிஞ்சிட்டு வந்தா இவனுக்கு நான் ருக்கு செஞ்சு ஆயிருமே, அல்லாஹ் தவிர யாருக்கு நான் ருக்கு செய்ய முடியாது, குனிய முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னு கேட்டா, இவர் வேணும்னு செய்யறாரு, ருக்கு செய்யறாரு. எப்படி ருக்கு செய்யறாருன்னா திரும்பிக்கிட்டு அங்கிட்டு அவர் என்ன செய்யறாரு கேட்டா, அவர் திரும்பி ருக்கு செய்து கொண்டு முதுகு பக்கமா அப்படி நுழைகிறார். பேக் சைடு நுழைஞ்சிட்டு அப்புறம் திரும்பி எழுந்திருக்கிறார். உனக்குலாம் குடியல, உனக்குலாம் குடியல, நான் வந்து உள்ள வாசல் சின்னதா இருக்குதான் குடிஞ்சிருக்கிறேன், நான் உனக்கு குனிய கூடாதுக்காக நான் என்ன பண்றேன்னு கேட்டா, குனிஞ்சாதான் உள்ள வரையல. இவர் என்ன செய்யறாரு, வேணும்னு முதுகு அங்கிட்டு திருப்பிக்கிட்டு இவருக்கு முதுவை காட்டிக்கிட்டு அப்படி குனிஞ்சுக்கிட்டு அப்படி பின்பக்கமா அப்படி வந்து அப்புறம் என்ன நின்று அவர் நிமிர்ந்து திரும்புறாரு. சபையில் இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி, என்னது முடிஞ்சு கதைங்க, என்ன மன்னருக்கு முன்னாடி ஒரு திமுருட்டு வரும் வரைக்கும் எவரும் செய்யாத வேலை செய்யறாங்க, யாரும் செய்யாத ஒரு வேலை செய்யறாங்கன்னு சொல்லி சபையோர்கள் அதிர்ச்சி, என்ன கதியாக போகுதோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த அதிர்ச்சியில வருது, வல்லாஹ் முதுகை திருப்பினார், சும்மா தகல எம்சில் கஹக்கரார், பின்புறமாகவே நடந்து வந்து பலம்மா தகலமின்னா உள்ளே வந்த பிறகு ஈயத்தொழில் நிமிர்ந்து கொண்டார். இப்படின்னு சொன்னவன ஹபஷா, அபிசீனியர்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மன்னருக்கு முன்னாடி இதுவரைக்கும் அவனும் நிற்க மாட்டான், இருந்தாலும் முதலே செஞ்சு விட்டார் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி அவரை கொல்ல முயற்சி பண்றாங்க. அவனை அப்படின்னு சொல்லி வாழ உருவிட்டாங்க எல்லாரும். இருந்த அந்த அரண்மனைக்குள்ள அவருடைய படைகள்லாம் இருக்கும்ல, ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வாழ கொல்ல போயிட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கொல்ல உருவிக்கிட்டு நீ ஏன்டா அப்படி செஞ்ச, எப்படி நீ இந்த மாதிரி நுழைஞ்ச அப்படின்ற உடனே அவன் விளக்கம் சொல்றாரு. இது ஏன் இப்படி செஞ்சோம்னு கேட்டா, நாங்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வழிகாட்டு அனுப்பி இருக்கிறார், அங்கே தாவா பண்றாரு, அவருக்கு நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், அவருக்கு செய்யாத மரியாதை நாங்கள் எவருக்கும் செய்ய மாட்டோம். எங்களுடைய தலைவர், உயிருக்கு மேலான ஒரு தலைவர் இருக்காரு, எங்கள் நபி, எங்கள் நபிக்கு நசுனாவது ஆளிக்க நபியினா, எங்கள் நபிக்கு நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம். அகப்பை யுசுனாவது ஆளிக்க பிகி, இப்படி செய்வதற்கு தகுதி ஒருத்தர் இருக்குன்னா அவருக்கு இருக்கிறது, அவருக்கு கூட நான் குனியலாம்,
அவருக்கு நாங்கள் குனிய மாட்டோம், அவருக்கு குனியாம இருக்கிறனால உனக்கு குனியோமா அப்படின்னு போல்ட்டு அடிக்கிறார். அடிச்சவன நஜ்ஜாஷி என்ன பண்றாருன்னு கேட்டா உத்துருக்கூஹு விட்டுருங்க விடுங்கள் சதக்க உண்மைதான் சொல்றாரு அவரு, கரெக்ட் தான். அது வரவேற்கிறேன், அந்த சுயமரியாதையை நான் வந்து என்ன செய்யறேன் பாராட்டுறேன். இந்த என்ன இருந்தாலும் அல்ல ஹிதாயத் கொடுத்தா அவரு. கடைசியா நஜ்ஜாஷி மன்னர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவர் மரணிச்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஜனாஸா தொழுகை நடத்துறாங்க. அவருக்காக வேண்டி ஜனாசா இல்லாமலேயே ஒரு நல்லடியார் இன்றைக்கு இறந்து விட்டார், அவருக்கு உலகத்தில் எங்குமே ஜனாசா தொழுகை நடத்தல, அதனால நாம ஜனாசா தொழுகை நடத்துவோம்னு சொல்லி அபிசீனியாவில் இறந்தவருக்கு மதீனாவுல ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. அவ்வளவு நல்ல மனுஷனா பின்னாடி ஆயிட்டார். இது வந்து எங்க இருக்குன்னா ஔசத்துல தபரானியுடைய ஔசத்துங்கிற நூல்ல 489வது ஹதீஸ்ல இருக்குது. இதுல என்ன கவனிக்கணும், ஒரு மனிதனுக்கு குனிய கூடாது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கற்றுத்தந்த பாடம், அதுதான் போதனை. எந்த மனுஷனுக்காக குனிய கூடாது, அது மன்னராக இருந்தாலும் சரி, நெருக்கடியான கட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பின வேலைக்கு போயிருந்தாலும் சரிதான், குனிய கூடாது. இப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குனிதல்ங்கிற மரியாதை இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு மனுஷன் காலில் கொண்டு நெத்தி கொண்டு வைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கூட பெரிய ஆளா அவரு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல பெரிய ஆளா? உங்க தாயா இருக்கட்டும், உங்க தந்தையா இருக்கட்டும், உங்க தலைவரா இருக்கட்டும், உங்க ஷேகா இருக்கட்டும், உங்க குருநாதரா இருக்கட்டும், உங்க அஜர்த்தா இருக்கட்டும், உங்க வாத்தியாரா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் மேல பெரிய ஆளுங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய மாட்டோங்கிறாங்களே. இது வந்து நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட வந்து இரண்டாவது தடவையாக போன தூதுக்குழு இது. இதுக்கு முன்னாடி இன்னொரு தூதுக்குழு போனுச்சு. அந்த தூதுக்குழு வந்து அடைக்கலத்துக்கு போனது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, ஆட்சி பொறுப்பு எல்லாம் ஏற்ற பிறகு இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வெயிட்டா இருக்கும்போது அனுப்புனாங்க. அந்த கட்டாது வெயிட்னால அவர் வெயிட்டா இருந்தார், அதனால தைரியமா நின்னுட்டாங்கன்னு நினைக்கலாம் நீங்க. இல்ல, இன்னொரு கட்டத்தில் அவங்க வந்து சில சஹாபாக்களை அபிசீனியாவுக்கு அனுப்புனாங்க. அது முதல் ஹிஜ்ரத்னு சொல்லப்படுது வரலாற்றுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும் பொழுது அங்க வாழ முடியாத நிலைமை, அடிக்கிறான், ஒழிக்கிறான், சித்திரவதை பண்றான், இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, யாரெல்லாம் விரும்புறீங்களோ அபிசீனியாவுக்கு போயிருங்க, நல்ல மன்னர் அவர் எல்லாருக்கும் உரிமையை கொடுப்பாரு, நீங்க அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா இவ்வளவு சித்திரவதை இருக்காதுன்னு சொல்லி ஆர்வம் மூட்டின உடனே சில பேர் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி யார் தலைமையில் அனுப்புறாங்கன்னு கேட்டா தன்னுடைய தம்பி தலைமையில அனுப்புறாங்க. எதையுமே செய்யறாங்க அவங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்க தம்பி, அலியுடைய தம்பி அவங்களுக்கு நபி தானே, பெரிய அபூ தாலிப், அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர் தலைமையில் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை வந்து அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அங்க வந்து போனாங்க, மன்னர்கிட்ட போய் பார்த்தாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்க நாட்டில் ஓடி வந்துட்டாங்க, நீங்க வரட்டி விட்டுருங்க, நாங்க இவங்களை பாத்துக்கிறோம் சொல்லி பார்த்தாங்க. யாரு? அபிசீனியாவுக்கு போன முஸ்லிம்களுக்கு எதிராக மக்காவில் உள்ள எதிரிகள் எல்லாம் புறப்பட்டு போய் அபிசீனியா மன்னருக்கு காணிக்கலாம் கொண்டு செலுத்தி, எங்க நாட்டில் சில திட்டத்தில் வந்துட்டாங்க, உங்க நாட்டுக்குள்ள புகுந்துருக்கிறாங்க, அவங்களை எங்கள்கிட்ட பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அவங்க வழி பண்ணிடுவோம். என்னப்பா சொல்றாங்கன்னா தப்பு தவறுமா, நல்லவங்க கிடையாது. அப்ப கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது என்னப்பா உங்களுக்கு, நாங்க ஒரு இறைவனை வணங்கணும், ஒரு அறியாமையில இருந்தோம், மூட நம்பிக்கையில் இருந்தோம், தப்பு தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம், எந்த ஒரு ஒழுக்கமும் எங்கள்கிட்ட இருக்கல, மோசடி செய்வோம், சொந்தங்களை அனுசரிக்க மாட்டோம். இப்படி இருந்த நேரத்தில் ஒருத்தர் எங்களுக்கு வந்தாரு, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாரு, உறவினர் அனுசரிக்க சொன்னாரு, திருடக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, வட்டி வாங்க கூடாது, அவதூறு செய்யக்கூடாது, இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னோன்னே அப்படி நல்ல கொள்கை தானே இருக்குன்னு சொல்லி பேச்சு நடந்துட்டே இருக்குது. அப்ப போட்டு கொடுக்குறாங்க. நீங்க ஈசா நபி பத்தி பேசுறாங்க கேளுங்க. என்ன நஜ்ஜாஷி கிறிஸ்தவ மன்னர், அவங்க ஈசா நபி கடவுளுங்கிறாங்க. ஈசா நபி நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்றோம், தூதர்தான் சொல்றோம். அப்ப அதை மாட்டிக்கிறாங்க. இப்ப ஈசா நபிக்கு எதிராக சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேட்க சாய கொடுக்குறாங்க. நீங்க மன்னரை ஈசா நபி நீங்க கடவுள் அவரை பத்தி நீங்க என்ன சொல்றாங்க அந்த கருத்தை கேளுங்க அப்படின்னோட அப்போ ஒரு போட்ட சொல்ற யாபர் ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டவர், அவர் அல்லாஹ்வுடைய அடிமைதான், அவரை நாங்க வணங்க மாட்டோம், அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வுடைய தூதரா மதிப்புன்னு சொல்லி உள்ளே கரெக்டா சொல்றாரு, போல்ட்டா சொல்றாரு. அப்ப அவர் சொல்ற அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொல்றாரு, நீங்க சொல்வதும் ஈசா உயிரோடு இருந்தால் என்ன சொல்வார் அதுவும் ஒரே மாதிரி இருக்கின்றார். ஈசா தான் தன்னை பற்றி அவர் விளக்கி வச்சிருக்காரு. ஈசா நபியை கடவுள் ஆகிறது தப்புங்கிறத அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு விளங்கி சொல்கிறார். அவர் கரெக்டா அல்லாஹ்வுடைய தூதர், தந்தை இல்லாமல் பிறந்தாரு, அவங்க மரியம்ங்கிறவங்க தூய்மையான பெண்ணு, அவங்க இந்த ஒழுக்கக்கேடு செய்யவில்லை, ஆனால் அவங்களை கடவுள் நாங்க ஆகமா, அல்லாஹ்வுடைய மகன் நாங்க சொல்ல மாட்டோம், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவோம், கரெக்ட் தான் அப்படின்ட்டாங்க. அடுத்த என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மறுபடியும் ஒரு மன்னரை சந்திச்சு, நீங்க வந்து அவங்க உள்ள வரும்போது கவனிங்க, நாங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு மரியாதை செய்யணும் அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்க எப்படி குனிஞ்சி அதை கொடுக்குறாங்க, நாங்கெல்லாம் எப்படி உங்களுக்கு குனிஞ்சு மரியாதை செய்வோமோ அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, நீங்க வேண்டாம் உங்களுக்கு கூண்டு விட்டு பாருங்க, நீங்க அதை கவனிச்சு பாருங்க. உடனே அப்ப வந்து கேட்கிறாங்க,
வரும்போது சாதாரணமா வர்றாங்க, எல்லாரும் போய் குனிஞ்சு வர்றாங்க. அடைக்கலம் கேட்டு போன ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் உள்ள குழு வந்து குனியாமல் சாதாரணமா வருது. அப்ப கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஏன்பா இந்த மாதிரி என்னிடத்துல நீங்க வந்து நடந்துக்கிறீங்க? மாலக்கும் லா துஹய்யூனி கமா யுஹய்யு அஸ்ஹாபுக்கும், உங்களுடைய சகாக்கள் இந்த வந்திருக்காங்களா மக்காவுல உங்க எதிரிகள், அவங்க எனக்கு மரியாதை செய்யற மாதிரி நீங்களே எனக்கு மரியாதை செய்ய மாட்டேங்கிறீங்க. அவங்க எப்படி இந்த மன்னராகி எனக்கு மரியாதை செய்கிறார்களோ, அடைக்கலம் கேட்டவங்க நீங்களும் ரொம்ப மரியாதை செய்யணும், ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்ட உடனே அப்ப அவங்க ஜாபர் சொல்றாரு, முஹய்யீக பி தஹியத்தின் ரஆஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான மரியாதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த மரியாதை தான் நாங்க செய்வோம், அதுக்கு முந்தி நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்க அடைக்கலம் தந்தாலும் சரி அதுக்காக உங்களை கும்பிட முடியாது, உங்க கால உழவ முடியாது, உங்களுக்காக ருக்கு செய்ய முடியாது, இது எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சொன்னாரு. அப்போ அவர் வந்து அந்த மன்னர் மறுக்கல. இதுவும் தபரானியில மோஜமுல் அவ்ஸத்ங்கிற நூல்ல 7440வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, தொழுகையில எப்படி நிற்கிறது வணக்கம், அதாவது சஜிதா தொழுகை எப்படி வணக்கமா இருக்கிறதோ சஜிதாவும் வணக்கம் யாருக்கும் செய்யக்கூடாது. குனியறதெல்லாம் இதெல்லாம் செய்யலாம், எதுக்கு செய்யலாம்? கீழே ஒரு பொருள் கீழே வந்துருச்சு, குனியாம இருக்க குனிஞ்சுதான் இருப்போம், கூடாது, மரியாதைக்கு தான் இதெல்லாம் செய்யக்கூடாது. இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டா, ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணா ஆபரேஷன் பண்ணுவாரு. ஒரு நோயாளியை போட்டுக்கிட்டு ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணாருன்னா அவர் குனிஞ்சுதான் இருப்பாரு. குனிஞ்ச மேனிக்கு தான் ஆபரேஷன் பண்ணல, நிமிந்து குனிய கூடாதுன்னு ஆள் பேஷண்ட் போயிடுவான். அது குனிஞ்ச ஆபரேஷன் அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு காரியத்துக்காக நீங்கள் குனியலாம், குனிய வேண்டிய காரியத்தை குனியுங்கள், அதை நிற்க வேண்டிய காரியத்தில் நில்லுங்கள், இடம் அதிகமா இருக்கு நில்லுங்கள், அவசரமா போக வேண்டியிருக்கா முடிஞ்சு ஓட வேண்டியிருக்கா அப்ப நில்லுங்க, உட்கார்ந்து எந்திரிக்க அப்படி நிற்கிறீங்களா இல்லையா, டைம் முடிய போகுது டைம் ஆச்சு டக்குன்னு எந்திரிக்கிறீங்க, இது யாருக்கு மரியாதைக்காக எந்திரிக்கிறது இல்லை, நீங்கள் விரைந்து செல்வதற்காக வேண்டி நிற்கிறது. இப்படியான காரியங்களுக்காக நிற்கலாம், குனியலாம், நெத்தியை கூட நிலத்தில் கொண்டே வைக்கலாம், அதெல்லாம் என்ன இல்ல தப்பு கிடையாது. எது தப்பா வரும் சொன்னா, எதையாவது யாருக்காவது மரியாதை செய்யறதுக்காக பூமியை தொட்டு அது கூடாது. பூமியை மரியாதைக்கான குனிஞ்சிட்டு பூமியில ஒரு பொருள் கீழே குனிஞ்சு எடுக்கிறதுக்காக குனிஞ்சால் ஒரு விஷயம், நாயை கண்டா கல்ல எடுப்போம், குனியத்தான் செய்வோம், ருக்கு செஞ்சுட்டான்னு சொல்லக்கூடாது. அவன் கல் எடுக்கிறதுக்காக குனிஞ்சான், பூமிக்கு மரியாதை செய்வதற்காக வேற யாருக்கு மரியாதை செய்வதற்காக குனியல. அப்ப இந்த மரியாதை நிமித்தமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை நம்ம விளங்கிக்கணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இஸ்லாத்துல, இதுல விளைவு நெளிவு எதுவும் கிடையாது. இது எப்படி வணக்கமா இருக்கிறதோ அதே மாதிரி பாவ மன்னிப்பு தேடுதல், நம்ம தவறு செய்துட்டோம், குற்றம் புரிஞ்சிட்டோம், அல்லாஹ் மனிதனுக்கு சம்பந்தப்பட்டவர்களுடைய குற்றத்தை சம்பந்தப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு மனுஷன் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, நீ மனுஷிக்கப்பான்னு சொல்லணும். ஒரு மனுஷனை திட்டீங்க, நீ மனுஷிக்கப்பான்னு சொல்லணும். ஒரு மனுஷன் மீது கோல் சொல்லிட்டீங்க, அவனுடைய மண்ணறிவு பெற நினைக்கிறீங்க, என்னை மனுஷிக்கப்பான்னு சொல்லலாம். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க தப்பு செய்து விட்டீர்களே, ஆனால் அந்த மன்னிப்பு விளையாட்டு வைக்க கூடாது. தொழுவல ஒரு பெரியாட்ட போய் நான் தொழுவலை என்னை மன்னிச்சுக்கிறேன்னு சொல்லலாமா? இவரையாவது மன்னிக்க இருக்கிறேன். தொழுக அல்லாஹ்வுக்கு அவரும் தொழுக கடமைப்பட்டவர், நீ தொழுவலைங்கிறதுக்காக நீ பெரியாட்டு போய் மன்னிப்பு கேட்ப, நீ நோன்பு வைக்கல, நான் ஒரு 5 வருஷம் நோன்பு வைக்கல எப்படியா மன்னிச்சிருங்கன்னா அது வேற மார்க்கத்தில் உள்ளது. மனுஷனை மன்னிக்கிறது என்பது வேற மார்க்கத்துக்கு சொந்தமானது. அல்லாஹ் தொடர்பான எந்த மேட்டருக்கும் மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதும் அதுவும் இபாதத்து. நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்கிற குற்றத்தை வேற ஆள்கிட்ட போய் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டால் அவரே நீங்கள் வணங்குகிறீர்கள் அர்த்தம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமை யக்ஃபிரு துனுப இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர எவன்டா பாவத்தை மன்னிக்க முடியும்னு கேட்கிறான். 335ல அல்லாஹ் கேட்கிறான். அவலா யதுபுன இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா, யஸ்தக்பிருன அவன்ட மன்னிப்பு தேட மாட்டார்களா என்று 574ல அல்லாஹ் கேட்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் அன்னல்லாஹு யக்புலு தௌபத்தன் இபாதிஹி, அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தான் மன்னிக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இறைவன்ட்டு தான் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை 2284, 329, 335, 540, 574, 723, 980, 904, 1147, 1190, 3953, 42, 25, 47, 19, 63, 6, 66, 8 ஆகிய வசனங்கள்ல எல்லாம் திருமறை குர்ஆன்ல மன்னிப்பு அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும்ங்கறான். அல்லாஹ் தொடர்பான எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும். ஒருத்தன் மன்னிப்பு வந்து அல்லாஹ் தவிர யார்ட்டையாவது கேட்டான்னு சொன்னா ஈயாக்கனவு போய் சொல்றான். உன்னையே வணங்குகிறோம் நெசமா இருந்தால் பாவத்துக்கான மன்னிப்பு அவன்கிட்ட கேட்கணும். நீங்க பாவத்துக்கு மன்னிப்பு அங்க கேட்டீங்களா, அவனை வணங்கிட்டீங்க, அவனை கடவுள் ஆகிட்டீங்க, கேட்கறீங்களா இல்லையா? 3 ஓதுறீங்க, நபிகள் நாயகத்தை நோக்கி படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க. அந்த கஃபாருல் கத்தாயா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவங்கிறீங்க. கஃபிரு அன்னி துனுபி, என்னுடைய பாவத்தை எப்படியாச்சும் நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு பாட்டை அரபில் எழுதி வைத்துக் கொண்டு அதை வணக்கம்னு படிக்கிறீங்க. அது இபாதத். நீங்க ரசூலுல்லாஹ் வணங்கிட்டீங்கன்னு ஆயிரும்.
இய்யாக நபுது பொய். இவன் மௌலிது ஓதுகிறானோ அவன் இய்யாக நபுது பொய் சொல்றான். நீ ஒண்ணு மௌலிது ஓதுனீங்கன்னா இதை விட்டு, இதை ஓதுனா அதை விட்டு. இய்யாக நபுது உனக்கு நம்பிக்கை இருந்து அதை விட்டு, உனக்கு அதான் வேணும்னா இதை விட்டு. பள்ளிவாசல் இய்யாக நபுது சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனை விட்டு. அதனால அந்த மனிதன் எதுக்கு சொல்றாங்கன்னா அவ்வளவு தப்புகள் நம்மால சொல்லித் தரப்படவில்லை. அதே மாதிரி விக்ரு இபாதத்தா இருக்கிறது. விக்ருனா என்ன? அல்லாஹ்வுடைய ஒருத்தருடைய பெயரை சொல்லி தூசிக்கிட்டு அல்லாஹ் 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 ரஹ்மான் அப்படி செய்வது வந்து விக்ரு. இந்த மாதிரி செய்வதா இருந்தால் அவன் பேரை மட்டும்தான் செய்யணும். நீங்க வேற வேற ஷேகுனா ஷேகுனா ஷேகுனான் அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்துல் காதர் ஜிலானி அப்துல் காதர் ஜிலானி அப்துல் காதர் தஸ்பீஹ் விடலாமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. விக்ரு செய்வதாக இருந்தால் அதெல்லாம் யாருக்கு தான்? அந்த விக்ரு என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் வணக்கம். வேற யாருக்கும் விக்ருங்கிறது இபாதத் விளங்கிடணும். இந்த விக்ர வந்து யா முஹிதீன் என்றோ யா முகமது என்றோ வேற எவருடைய பெயரையுமோ முகமது என்று கூட விக்ரு செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டா விக்ருங்கிற இபாதத் அல்லாஹ் திருமலையில சொல்றான். 252 391 403 7 205 13 28 29 45 33 42 அது மாதிரி 341 391 15 98 17 93 19 11 20 130 21 87 25 58 32 15 33 42 37 143 40 55 48 9 போயிட்டு வண்டி கணக்குல இருக்காது. அவன் வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் விக்ரு எனக்கு தான், என்னை மட்டும்தான் துதிக்கணும், என்னை மட்டும்தான் நினைவு கூர்ந்தது மாதிரி அப்படி இதெல்லாம் இபாதத். அப்ப இய்யாக நஅபுது என்பதுல விரிவான பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு டாபிக். இதை விளங்கி உன்னைய மட்டும் வணங்கணும், இதெல்லாம் வணக்கம் விளங்கிங்க.